இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை. சம்பளம் 3500 ரூபாய். அடடே, அப்ளை பண்ணா கிடைச்சிரும் போல் இருக்க. 3000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். கை கேட்டு வாய் கேட்டாம போயிடுச்சே. அண்ணனுக்கு சாப்பாடு போட்டலங்கட்ட பேப்பர் வேணும். நானும் உனக்கு அண்ணன் தான், எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும். போலாமா? ஆபீஸ் போகணும்னு ஆசை இருக்குல்ல, ஏற்கனவே லேட்டு. அண்ணே 3 ரூபா பணம் வேணும். எதுக்குடா 3 ரூபா? ஆவடிக்கு போனோம். எதுக்கு ஆவடி? ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். துப்பாக்கி சைஸ் கூட உனக்கு என்னடா ஆர்மி? போலாம். ஆபீஸுக்கு நேரமாச்சுப்பா. பெருமாள் கோயில்டா, விளையாடுறியா? அத ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கப்படாதா? ஆபீஸ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். பொல்லாத ஆபீஸ். என்ன நீ சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போற? நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேனே. ஒரு நிமிஷம்டா. சரி, நான் போறேன். ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டுட்டு வா. அந்த மாதிரி முடிக்கிறேன். ஏன் லேட்டு? என்ன சார் தினம் இதே கேள்வி கேக்குறீங்க? நேற்றுக்கு நான் லேட்டா வந்தேன்ல, நீங்க காரணம் கேட்டீங்கல்ல, நான் காரணம் சொன்னேன்ல, இன்னைக்கு அதே கேள்வியை திருப்பி கேட்டா ஒரு கிளார்க் மாதிரி நடத்த தெரியல உங்களுக்கு? நீங்க எப்படி சார் முன்னுக்கு வர போறீங்க? கடைசி வரைக்கும் மேனேஜராவே இருந்து ரிட்டையர் ஆயிட போறீங்க. இது பாருங்க, என்னால லேட்டா தான் வர முடியும். நான் வேணுங்கிற போது நான் சீக்கிரமா போகணும். அதுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, இஷ்டம் இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு நின்னுக்கலாம். கணேசா, ஒரு நிமிஷம். இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா? பாருங்க, சின்ன விஷயம், இது கூட தெரியல உங்களுக்கு. I am sorry to say this. I am sorry to say this. சைமன் சார், இந்த ஃபைலை கொண்டு போய் எத்ராஜ் கையில கொடு. அவர் 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டு போயிட்டாரு சார். ஆபீஸ் முடியிற சமயத்துல இங்க வர்றாராம். அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. என்கிட்ட சொல்லாம எப்படி போவான் அவன்? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியாதா? கிளம்புடா. இப்பதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்பா, போன வாரம் தானே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அதெல்லாம் சின்ன பசங்க சத்தியம்டி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுப்பா. எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. சரி, அவதான் அல்பாயத்துல போயிட்டா, அதுக்காக நீ இப்படி அவளையே நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறிய. நான் சொல்றேன்ப்பா, நீ கல்யாணம் செஞ்சுக்கிற. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு. வேலைக்கு போற பொண்ணா, போகாத பொண்ணா, படிச்ச பொண்ணா, படிக்காத பொண்ணா, உங்க ஜாதியா எங்க ஜாதியா, ஏதாச்சும் ஒண்ணு வாயை திறந்து சொன்னாதானே நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும். அண்ணி, எனக்கு மனைவி வேணுங்கிறத விட ஏன் 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும். இது பாரு, அவனோட 2.5 வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது. நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. 2ஓட 1 3 ஆச்சு. பிராண்டி சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா? சரிப்பா, இனிமே உன் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். வேணாங்கிறேன். என்ன கண்டா உனக்கு இழப்பமா இருக்கு. சத்தியம் பண்ற, அப்புறம் துப்பு அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடுற. அதனால அண்ணி மேல சத்தியம் பண்ணு. அண்ணி மேல சத்தியம். சீக்கிரம் ஆடி. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரியே. பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்டாலும் பெட்ரூமுக்கு வந்துட்டா. அவன் என்ன பேசுறான்னு கேப்போம். ஐயோ, பிறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கரையா முழுங்கிட்டு பிறந்தீங்க. பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா? ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கா, வாசலுக்கு நேரா கௌரி படுத்திருக்கா. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சாச்சு, அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு. உள்ள என்ன தாயக்கட்டமா விளையாடுவாங்க? என்னங்க, நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டு குன்றாவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ஒரு நிமிஷம். ஐயோ உமா, ஐயோ, உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இண்டியன் 2 பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவகள்றா, அவ கண்ணத்தை இவர் கள்றாரு. ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கள்றாங்கன்னு ஒரு பந்தயம். ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சார். 63 தடவை கழினார்.
ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க. உமா, இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அதையும் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம். புடி. ஏங்க என்ன இந்த சம்பள கவரை தான் என்கிட்ட குடுக்குறீங்க? ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா? பாத்தியா பாத்தியா, என்ன பிரச்சனையில மாட்டி வரலான்னு பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்பா. எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு, 2 வேளை காப்பி. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். படுக்கையில ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். இந்த நடேசன் பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். மத்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில. எனக்கு வேணவே வேணாம்பா. எங்க இருந்து புடிச்சு வந்துற அந்த கோழிய? குடல புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டே இல்ல. சீட்டை போடு. அம்மா மாமா, வழக்கம் போல பற்றாக்குறை. சாவி எடுத்துக்கிறேன். வாங்க. நீ என்னங்க, என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்துதான் நான் இங்க ஓடியாந்தேன். முகமுடிய பாரு, சம்பல் கொள்ளக்கார மாதிரி. எத்தனை 200 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. நேரா மாட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கிறா, பீரோவை திறக்கிறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா. பணத்தை செட்டில் பண்றா திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை 2 வேளை காபி, 2 வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. வர்றா, நாளைக்கு அவன் பூட்டாளா பணத்தை நான் தான் செட்டில் பண்ண, மறந்துடாத. காலங்காத்தால பேசுற பேச்சாடாது. போய் வாய் கிளி தர. நீ பேச மாட்டே. உன் பொண்டாட்டி கூட சாகறதுக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடனா ஒரு ஃபுல்லுக்கு 15 பைசா தரணும். பூட்டா நான் யார கேட்கறது? குழந்தைகிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா. குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா. மளிகை பாக்கி வாங்க வந்துட்டு அப்புறம் காசு வாங்காம போன எப்படி? அரே உமா பேட்டி, இந்த ராவுத்தர் இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு மளிகை சாமான் கொடுக்கறான், எத்தனையோ ஒரு வீட்டுக்கு பணம் வாங்க போறான், அத்தனை பேரும் பணம் கொடுக்கறான். ஆனா நீ மட்டும் இந்த சாய்புய ஒரு மனுஷனா நினைச்சு மோர் கொடுக்கறாங்க. நம்ம மோர் மேலே சாய்பு முகத்து குச்சி ஆகிறான். நம்ம பணம் வாங்க வர்றான் இல்ல, நிம்பளா கொடுக்கறான். ராவுத்தருங்க தமிழ் வளர எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்தினாலே என்னமோ நீங்க இப்படி பேசுறீங்க. இந்தாங்க, இதுல 300 ரூபாய் வரவு வச்சுக்கோங்க. இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன். பாக்கியே அடுத்த மாசம் சேர்த்து தர்றேன். அச்சா, என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்ல எழுதாம போறீங்க? அரே உமா பேட்டி, நிம்பளை பத்தி சாய்பு நெஞ்சில எழுதி இருக்கிறான். நிம்ப நாக்கு மேலே நாணயம் இருக்கும், அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கறான். வரா சலாம்.